ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கொடிய காற்று எழுப்பும் இன்னிசை. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். ஜெர்மனியில் உள்ள ஒரு பணக்காரர் தனது மாளிகையின் 2 கோபுரங்களுக்கிடையே சில கம்பிகளை கட்டி வைத்தார். காற்று அதன் மேல் மோதும் பொழுது எழும்பும் ஒலி அலைகளாகிய இசையை ரசிக்க விரும்பிய அவர் அவ்வாறு செய்தார். கொஞ்ச நாட்கள் அவர் எதையுமே கேட்க முடியவில்லை. ஏனென்றால் காற்றே வீசாமல் இருந்தது. பல நாட்களான பின்பு ஒரு நாள் காற்று வீச துவங்கிய பொழுது கம்பிகளில் இருந்து மெல்லிய இசை எழும்பியது. காற்றின் வேகம் அதிகரித்து அது சுழன்று அடிக்கும் போதெல்லாம் பிரமிப்பூட்டும் பிரமாதமான சங்கீதம் அந்த கம்பிகளில் இருந்து புறப்பட்டு வந்தது. அன்பான தேவ ஜனங்களே, நம் வாழ்விலும் துன்பங்களும் போராட்டங்களுமான கோரமான காற்றுகளும் புயல்களும் வீசும்போதுதான் நாம் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களின் வாய்க்கால்களாக மாறுகிறோம். நமது வாழ்க்கை என்னும் நரம்புகளில் கஷ்டங்கள் என்ற காற்றுகளை மோதச் செய்வதின் மூலமே தெய்வீக குணங்கள் என்னும் உன்னத இசையை உருவாக்குவது தேவ சித்தமாகும். உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பாத கசப்பான அனுபவங்களின் வழியே கடந்து செல்கின்றீர்களா? எதுவும் ஒன்றுமே புரியவில்லையா? சீறி வரும் சிங்கம் போன்ற போராட்ட புயல்களை கண்டு மிரண்டு போயிருக்கின்றீர்களா? துவண்டு போகச் செய்யும் துன்பங்களின் நடுவேயும் தேவனை துதியுங்கள். தேவ பிரசன்னமாகிய அமைதி பூங்காவில் நுழைந்த பின்பு அகோரமான வனாந்தர பயணத்தை மறந்து விடுவீர்கள். சங்கீதம் 66:12 மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வசனம் உங்கள் வெற்றியின் அறிக்கையாக மாறப்போவதை நீங்கள் விசுவாசியுங்கள். ரோமர் 8:28 படி தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது உண்மையானால் உங்கள் வாழ்வில் சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கின்றன என்பது நிச்சயமாகும். துன்ப நேரங்களிலும் இந்த வசனங்களை நினைத்து அதை ஜெபித்தால் நிச்சயமாக நம் தேவன் நம் அருகில் இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு அந்த துன்பங்கள் எல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.